பார்த்தீங்கன்னா, நாயகன் உட்பட நீங்க அந்த ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்ல கம்போஸ் பண்ற அந்த ஃப்ரேம்ல இருக்கும். தாராவி மாதிரியான குடிசை பகுதிய காட்டும்போது கூட, நீங்க வந்து அந்த படம் காட்ஃபாதர்ல காமிச்ச அமெரிக்கா மாரி நகரங்கள்லயே ரிச்சான ஒரு பகுதிய காட்டும்போது வைக்கிற ஷாட் இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கும் பொருந்தாது. நீங்க ரிச்சான ஒரு ஷாட்ட வச்சுட்டு, ரொம்ப வறுமையான இடத்த காட்டுறது வந்து அந்த ஷாட்டுக்கும், அந்த லொகேஷனுக்கும் எப்பவுமே பொருந்தும். புதுப்பேட்டை வந்து ஏன் உங்களுக்கு வழக்கமா வந்த கேங்ஸ்டர் படத்துல இருந்து வித்தியாசம் இருந்ததுன்னா, அது முழுக்க முழுக்க சிட்டி ஆஃப் காட பார்த்து அத இமிடேட் பண்ணி எடுத்த படங்கள் தான் அதுக்கு பின்னால வந்த படம். இமயமலையில மேல இருந்து அவர் சுட்டு சும்மா கூட தள்ளல. 3 குண்டு வார அவர் உள்ள இறக்கி இமயமலையிலிருந்து கீழ தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் எழுந்து வர்றாரு. எனக்கு தெரியும் அவர் சாக மாட்டாரு. ஏன்னா, புன்னகை மன்னன்லயே இப்படிதான் மேல இருந்து கீழ தள்ளி அவரா குதிச்சு, அதுக்கப்புறமா அவர் வந்து பொழைச்சு வந்துருவார்ல. இஸ்லாமிய எதிர்ப்பு இல்லங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, இன்றைய சூழல்ல கமல்ஹாசனோட இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், அவரோட விஸ்வரூபம், மணிரத்னத்தோட இயல்பாக இருக்கிற இஸ்லாமிய எதிர்ப்பெல்லாம் அவங்க வச்சு எடுத்துருவாங்களோன்னு பயம் இருந்தது. அது இல்லங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. 17 மாசத்துக்கு முன்னால அந்த படம் தூங்கும்போது அவங்க எடுத்த ஸ்கிரிப்டுக்கும், இன்னைக்கு இவங்க எடுத்திருக்கிற இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பெண் வந்து இவங்களும் தானே இருக்கிறாங்க. அப்ப சாக்கடைன்னா இவங்களும் தானே சாக்கடைன்னு வரணும். அப்புறம் இவ்வளோ பெண்ணியம் பேசிட்டு கடைசியில அந்த அம்மா வந்து நான் ஒரு சாக்கடைன்னு சொல்றது ஒரு ஆண் எழுதின வசனம் கண்ணோட்டமா தான் இருக்கு. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தக் லைஃப் திரைப்படம் வெளியாகி இருக்கு. கமலஹாசன், சிம்பு நடிப்புல நம்ம 2 பேர் தான் பார்த்தோம். டக்குனு வாங்க மணிரத்னமோட படம். கடைசி கமலஹாசன் மணிரத்னம் காம்பினேஷன்ல நாயகனுக்கு அப்புறமா வந்திருக்கு படம். நாயகன் குறித்து நீங்க நிறைய பேசியிருக்கீங்க. அது பின்னணி அரசியல், படத்துல இருக்க அரசியல்லாம். இதுலயும் படத்தோட அந்த டைட்டில் ப்ரொமோஷன் இருக்கு இல்லையா, டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட், அதுக்கு ஒரு வீடியோ போட்டாங்க. அதுல வந்து ரங்கராய சக்திவேல் நாயக்கன் காயில் பட்டணத்துக்காரன் அப்படின்னு அந்த டைலாக் வரும். அதை வச்சே கூட நீங்க ஒரு விஷயம் பேசியிருந்தீங்க. ஆனா இப்ப அந்த நாயக்கர் அப்படிங்கிற அந்த வார்த்தை படத்துல வரல. ஆமா. அந்த பேர்ல வந்து அந்த ஜாதி பேரை எடுத்துட்டாங்க. ஒரு கேங்ஸ்டர் கதை நிறைய எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்தது. ஒரு கேங்ஸ்டர் கதை, குடும்ப பின்னணி, அந்த உறவுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. படம் பார்க்கணும்னு நினச்சோம். ஏன்டா பார்த்தோம்ன்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோவா அந்த படம் ஈர்க்கல. ஏன்டா பார்த்தோம்னா இருக்கு. எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த படம் நாயகன்ல ஆரம்பிச்சு, அவரோட போன படத்துக்கு முந்தின படமாக வந்த விக்ரம் படம் மாதிரி வந்து, கடைசியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் நடித்த பாசமலர் மாதிரி படம் முடிஞ்சு போச்சு. இந்த கேங்ஸ்டர் படம் அப்படிங்கிறதுல வந்து நாயகன் ரொம்ப சிறந்த கதை சொன்ன படம். ஆனால் அது வந்து காட்ஃபாதரை பார்த்து எடுத்த படம் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்ச ஒன்று தான். இந்த கேங்ஸ்டர் படத்தில் நாயகனுக்குள்ள கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேங்ஸ்டரு, அதை வச்சு வந்த கதை. நீங்கள் 3ஆம் உலக நாடுகளில் வந்த பல கேங்ஸ்டர் படத்தில் பார்த்தீங்கன்னா, நாயகன் உட்பட காட்ஃபாதரை மையமாக வச்சு வந்த படம். நீங்கள் அந்த ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்டில் கம்போஸ் பண்ணுற அந்த ஃப்ரேமில் இருக்கும். நீங்கள் உள்ளூர் கேங்ஸ்டர் காட்டும்போது நாயகன் கூட பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரேம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து நம்ம ஊருக்கு ஏற்றதா கிடையாது. நீங்கள் தாராவி மாதிரியான குடிசை பகுதியை காட்டும்போது கூட, நீங்கள் வந்து அந்த படம் காட்ஃபாதரில் காமிச்ச அமெரிக்கா மாதிரி நகரங்கள்லேயே அமெரிக்கா மாதிரி ஒரு வளர்ந்த நாடுகளில் ஒரு ரிச்சான ஒரு பகுதியை காட்டும்போது வைக்கிற ஷாட் இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கும் பொருந்தாது. நீங்கள் ரிச்சான ஒரு ஷாட்டை வச்சுட்டு ரொம்ப வறுமையான இடத்த காட்டுறது வந்து அந்த ஷாட்டுக்கும் அந்த லொக்கேஷனுக்கு எப்பவுமே பொருத்தம் இருக்காது. ஆனால் இந்த நாயகன் உட்பட வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹாலிவுட் பாதிப்பில் வந்த படம் அந்த இது. ஆனால் அது காமிச்ச இடம் பார்த்தீங்கன்னா, எளிய மக்கள் புலங்குற அந்த ஸ்டைலில் வந்த படம் தான் அது. அந்த படம் ஓடுச்சு. ஆனால் இதை எப்போ பிரேக் பண்ணுது, நீங்கள் 3ஆம் உலக நாடுகளில் கூட ஒரு சினிமா எடுக்கணும்னா அந்த ஷாட்டை கம்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹாலிவுட்டில் வைக்கிற ஷாட் தான் நீங்கள் வைப்பீங்க. ஹாலிவுட்டில் இருக்கிற அந்த ஒரு ரிச்சான அந்த கட்டடம் அது, அல்லது நீங்கள் அவுட்டர் காமிச்சாலும் எது காமிச்சாலும் ஒரு பணக்காரத்தனம் ஏதோ ஒன்று தெரியும் அந்த ஷாட்டில். அதே ஷாட்டை தான் இங்கே இருக்கிறவங்க சினிமா எடுத்தாலும் ஒரு சாதாரண குடிசை பகுதி காட்டும்போது அது மாதிரியான ரிச்சான ஷாட் தான் கம்போஸ் பண்ணுவாங்க. அது ஷாட்டில் யதார்த்தம் கிடையாது. காட்சி அமைப்பில் யதார்த்தம், பேசுறதுல யதார்த்தங்கிறத விட்டுருங்க. ஒரு ஷாட்டு ஹாலிவுட்டில் ஒரு அமெரிக்காவில் வைக்கிற ஷாட்டை இந்தியா மாதிரி 3ஆம் உலக நாடுகளில் வறுமையை காட்டும்போது அப்படி ஒரு ஷாட் வைக்கக்கூடாது. அதை எந்த படம் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேசில் படம் சிட்டி ஆஃப் காட்னு ஒரு படம். அந்த படம் தான் அதை தகர்க்குது. அது ஒரு கேங்ஸ்டர் பற்றியான படம் தான். அது என்ன பண்ணுதுன்னா, அதுக்காரம் ஹாலிவுட்ல இருந்து எப்படி ஷாட் வைக்கணும், எப்படி சினிமா எடுக்கணுங்கிறத தலைகீழ புரட்டி போடுது.
அப்போ பிரேசில்ங்கிறது இந்தியா மாதிரி வறுமையான ஒரு நாடு. அந்த ஊரில் நடக்கிற ஒரு 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 ரவுடித்தனம், உள்ளூர் ரவுடிகள் ஒருத்தனை அடிச்சுட்டு ஒருத்தனை வர்றது, வறுமைக்காக ஒருத்தர் ரவுடித்தனம் பண்ண போகிறது, அதில் ஒருத்தர் வளர்ந்து போகிறதுங்கிற கதை காட்டும் போது வறுமைக்காக வழிப்பறி பண்ணுறது, வாழும் இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையில் இருக்கிற காட்டும் போது அந்த ஷார்ட்ஸு ஒரு ரிச்சான கம்போஸாக இருக்காது. அது அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டைலில் அந்த படத்தை பண்ணியிருப்பாருங்கிறது முதல் ஹாலிவுட்டில் பிரேக் பண்ணி மூன்றாம் உலக நாடுகள் எந்த மாதிரியான கடல் இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் கம்போஸ் படம்னா அது வந்து சிட்டி ஆஃப் காடு தான். அந்த படம் தான் அது மிரட்டலான ஒரு படம். அந்த படத்தில் கேமராவை எங்கே வேணுமோ வைப்பார். அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க சாதாரண நபர்கள் எப்படி ரவுடி ஆகி போகிறான், வறுமையில் இருக்கிறான் எப்படி ரவுடி ஆகிறான், அதுக்கப்புறம் ஒருத்தனை எப்படி போட்டு தள்ளிட்டு போகிறாங்கிற அந்த ஷார்ட்டோட வந்து கதாபாத்திரங்களே பார்த்தீங்கன்னா லோக்கல் ரவுடிகளை வச்சு வந்த கதாபாத்திரத்துக்கு அப்படி ஒரு பிரமாதமான ஒரு மேக்கிங்கும் பிரமாதமான ஒரு திரைக்கதையும் உள்ள படம் தான் அந்த சிட்டி ஆஃப் காட். அதோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் முதல் படம் அதை பார்த்து பாதிப்படுத்த புதுப்பேட்டைன்னு ஒரு படம் செல்வராகவன் எடுக்கிறாரு. அப்போ செல்வராகவனோட புதுப்பேட்டை வந்து ஏன் உங்களுக்கு வழக்கமாக வந்த கேங்ஸ்டர் படத்துலேருந்து வித்தியாசம் இருந்ததுன்னா அது முழுக்க சிட்டி ஆஃப் காடை பார்த்து அதை இமிடேட் பண்ணி எடுத்த படங்கள் தான் அதுக்கு பின்னால் வந்த படங்கள். வெற்றிமாறன் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புதுப்பேட்டை சிட்டி ஆஃப் காடோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் வட சென்னை ராயபுரம் இந்த பகுதியில் காட்டும்போது அந்த கலரில் வரும். ஆனால் மணிரத்னம் வந்து இன்னும் மாறவே இல்லை. அவர் 35 வருஷத்துக்கு முன்னால் சினிமா எடுக்கும்போது என்ன மாதிரி எடுத்தாரோ அதே மாதிரியான ஷார்ட் கம்போஸில் தான் அவர் இருக்கிறார். நீங்கள் நாயகன் எடுத்த போது காட்ஃபாதர் ஹாலிவுட் ஸ்டைலில் ஷார்ட் கம்போஸ் பண்ணுறதுலேருந்து அவர் மாறவே இல்லை. அந்த வயரில் லோக்கலான வைக்கும் போது இந்த படத்தில் அதை காட்டுறாரு. ஆனால் இந்த கேங்ஸ்டாரில் இந்த ஒரு படத்தில் தளபதி ஆகட்டும் நாயகன் படத்துக்கு முன்னாடி ஆல்டர்னேட்டிவ் இங்கே இல்லைங்கும் போது அது ரொம்ப வரவேற்கப்பட்டதாக இருந்தது. அப்போது சிட்டி ஆஃப் காட் வந்ததுக்கு பிற்பாடு இந்திய சினிமா மட்டும் இல்லை உலக சினிமாவே மாறுது. கேங்ஸ்டர் கதைகள் அந்தந்த ஊரில் இருக்கிற கேங்ஸ்டரை காட்டும் போது அந்த கலரே மாறுது, அந்த ரிசர்ச்சே மாறுது. அப்போ புதுப்பேட்டை அதை முதல்ல செய்து அப்புறம் இன்னைக்கு வரை எல்லா கேங்ஸ்டர் படமும் லோக்கல் ரவுடி அது காட்டும் போது ஷார்ட் கம்போஸ் பண்ணுறதுல அந்த விதம் வருது பார்த்தீங்களா, அது படத்தோட சுவாரஸ்யத்தை கூட்டும். இல்லை ஆனால் புதுப்பேட்டையில் இப்போ சென்னை வட சென்னை அதெல்லாம் அந்த நீங்கள் வட சென்னை அது எல்லாமே டெல்லி தானே காட்டுறாங்க. அதுதான் நீங்கள் டெல்லியை காமிச்சாலும் இவர் கம்போஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓல்டு டெல்லியை காட்டுறாரு. வறுமையில் இருக்கிற டெல்லி தான். டெல்லியில் நியூ டெல்லி ஓல்டு டெல்லிங்கிறது நம்ம வட சென்னை மாதிரியான ஒரு பகுதி தான். அவர் அந்த 35-40 வருஷத்துக்கு முன்னால் நாயகனுக்கு வச்சு ஷார்ட்ஸ் இருக்குல்ல ஹாலிவுட்டை பார்த்து அந்த காட்ஃபாதரை பார்த்து அது மாதிரியான ஷார்ட் கம்போஸ் பண்ணும்போது இன்னைக்கு இருக்கிற இந்த விறுவிறுப்பு தன்மை அதில் இல்லை. சிட்டி ஆஃப் காடோட இன்ஃப்ளூயன்ஸ் இவர்கிட்ட இல்லை. அதுக்காக முயற்சி பண்ணுறாரு. அவருக்கு கைகூடலைங்கிறது முதல் தோல்வி இந்த படத்துக்கு. அது போக திரைக்கதையில் வந்து ஒரு கதை அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாழ்வியல் சார்ந்த கதை அமைப்பே இல்லை. மணிரத்னத்துக்கிட்ட அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது செல்வராகன் கதையாகட்டும் அல்லது வந்து இவர் பண்ண வெற்றிமாறன் கதையாகட்டும் ஓரளவுக்கு அந்த பகுதியில் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. ஓரளவுக்கு வாழ்ந்துருக்கிறதுனால வடசென்னை பற்றியான வாழ்க்கையில் வந்து அவங்க பண்ணும்போது அந்த யதார்த்தம் அவங்களுக்கு கை கொடுது. வெற்றிமாறனுக்கு அந்த யதார்த்த வடசென்னையில் இருந்த கதாபாத்திரங்களுக்கு கை கூடுது. அது கூட அவர் பண்ண அந்த ஒரு தனுஷ் அமீர்லாம் நடிச்சாங்கல்ல அந்த படத்தில் இந்த ஸ்லாங்கு அந்த வட்டாரம் அந்த அந்த போகும்போது அந்த கலரு அதெல்லாம் அவர் கை கொண்டதால் வந்திருக்குது. ஆனால் அதில் கூட அவர் 2 ரோல் பண்ணார். ஒன்று வந்து வடசென்னையை முதல்ல காட்டும்போது தனுஷ் வர பகுதியில் காட்டும்போது அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா தலித் மக்களை குறியீடாக வரா மாதிரி அடையாளம் இருக்குது. அமீர் வரும்போது மீனவ பகுதியாக மாறிடுது. ஆனால் 2 பேத்துக்கும் ஒரே ஸ்லாங் வச்சுட்டாருங்கிறது அது அவர் புரிஞ்சிக்காத தன்மை இருக்குது. ஆனால் இந்த விஷயங்கள் கூடுனா தான் இந்த மாதிரியான கேங்ஸ்டர் லோக்கல் கேங்ஸ்டரை காட்டுறதுக்கான கூடுதலாக அந்த படம் யதார்த்தத்தோடு இருக்கும். அது மிஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து அந்த திரைக்கதையில் வந்து எந்த சுவாரஸ்யத்தையும் ஒரு கூட்டலை. முழுக்க கமல்ஹாசனை மையமிட்டு போகிற அவரை காட்டுறது அவரை ப்ரொமோட் பண்ணுற விஷயமா போகுது. அவருக்கான பில்டப்பாக போகுது. பில்டப்பு கூட நம்ம இவரோட படம் இவர் புஷ்பா படம் வருது பார்த்தீங்களா, அது போன்ற ஒரு பில்டப். இன்னைக்கு பில்டப்போட செட்டப்பு ஷார்ட் கம்போஸ் பண்ணுறது க்ளோஸ்அப்பு சர்ருன்னு விருன்னு வந்து மெல்லமா நிற்கிறது பல்வேறு விதங்களில் மாறி போச்சு. அந்த கண்ணோட்டத்துக்கும் அவர் வரல. அதுக்காக முயற்சி பண்ணுறாரு. அதுலேயும் மணிரத்னம் தோற்று போயிருக்கிறாருங்கிறது ஒன்று. அதனால் ஒரு ஆர்டரான கதையமைப்பு இல்லை, ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதை இல்லை. அதாவது இந்த படத்தோட முதல் பாதி ரொம்ப சுமாராக இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. 2வது பாதி பார்த்ததுக்கு பிற்பாடு முதல் பாதி சுவாரஸ்யமா இருக்குது, பரவாயில்லையே முதல் பாதி நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க 2வது பாதி பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த படத்தோட முதல் பாதி ரொம்ப நல்லா இருக்கும். முதல் பாதியே போர் அடிக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். 2வது பாதி பார்த்ததுக்கு பிற்பாடு ஃபர்ஸ்ட் ஹாஃபே பரவாயில்லைங்கிற கண்ணோட்டத்தை அந்த படம் உருவாகி இருக்குது. ஆரம்பிச்சு அதை எப்படி முடிக்கிறதுன்னு போகாம சிம்புவும் உள்ள போட்டு அவங்களுக்குள்ளார அந்த அந்த திரைக்கதை வசனமும் வந்து ஒரு ஈர்ப்புக்கிற மாதிரியான வசன அமைப்புகள் இல்லை. சொன்னதே திருப்பி சொல்றாங்க, காட்சிகளில் சொன்னதே திருப்பி சொல்றாங்க, பேசுறதே நிறைய பேசுறாங்க அப்படிங்கிறது அதில் இருக்குது. அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா கமல்ஹாசன் வந்து திரும்பி வந்துடுறாரு அப்படி இல்லை. சிம்பு இவங்கெல்லாம் வந்து அது கதையை நம்ம சொல்லிடலாம், எல்லாருக்குமே தெரியும். சிம்பு திரும்பி வரமாட்டாருன்னு சிம்புவுக்கு கூட இருக்கிறவங்களுக்கே தெரியுது. ஆனால் திரும்பி வந்துடுவாருன்னு படம் பார்க்குற நம்ம எல்லாருக்குமே தெரியுது. இன்றோட முன்னால் அதில் பாதாளத்தில் இமயமலையில் மேலேருந்து அவர் சுட்டு சும்மா கூட தள்ளலை,
3 குண்டு வார அவர் உள்ள இறக்கி இமயமலையிலிருந்து கீழே தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் எழுந்து வராரு. எனக்கு தெரியும் அவர் சாக மாட்டார். ஏன்னா புன்னகை மன்னன்லேயே இப்படிதான் மேல இருந்து கீழே தள்ளி அவரா குதிச்சு அதுக்கப்புறமா அவர் வந்து பொழைச்சு வந்துருவார்ல. அதனால இதுலயும் இல்ல வந்துருவாருன்னு புல்லட்லாம் கையில எடுத்துட்டார்ல. அங்கேயே வந்து மணல் அவ்வளோ குளிர்ல உறைந்து போன இதுல இருந்து அவர் வந்து உயிர் பெற்று வந்து அங்கேருந்து நடந்து வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அவரே வந்து குண்டா இது பண்ணி எல்லாம் எடுத்து பண்றாருன்னா எவ்வளவோ டெவலப் ஆயிட்டானுங்க ரசிகர்கள். நீங்க டெவலப் ஆகணும்ல. அதனால அதையெல்லாம் நீங்க வந்து வந்து அதை வந்து அந்த பனிமலையில கூட ஒரு நெருப்பு மூட்டிட்டாரு. அதுவும் நெருப்பு மூட்டிட்டாரு. அவன் பனிமலையிலேயே நெருப்பு மூட்டியிருக்கிறார். பல்வேறு விஷயங்களை ரொம்ப ஈஸியா செஞ்சுட்டு அதாவது என்னன்னா ரொம்ப ஈஸியா கமல் தப்பிச்சு நகரத்துக்கு வந்துட்டாருங்கிறது ரொம்ப ஈஸியா நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் உங்ககிட்ட. பெரிய பனி சரிவு வருது பாருங்க. இந்த சரிவுலயே சறுக்கி கூட அவர் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து அவர் நேபாளத்தை நகரத்துல விழுந்துருந்தாருன்னு காமிச்சதெல்லாம் வந்து எந்த வகையான ஒரு 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 படம் பார்க்குறவன ஒரு இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. சரியோ தப்போ ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் எலிமெண்ட் இருக்கும். ஆனா எனக்கு இதுல மணிரத்னம் முதன்மையா படத்துல நான் சொல்ல வேண்டியது முதன்மையான விஷயம்னா இந்த படத்துல இஸ்லாமிய எதிர்ப்பு இல்லைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்றைய சூழல்ல கமல்ஹாசனோட இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அவரோட விஸ்வரூபம் மணிரத்னத்தோட இயல்பாக இருக்கிற இஸ்லாமிய எதிர்ப்பெல்லாம் அவங்க வச்சு எடுத்துருவாங்களோன்னு பயம் இருந்தது. அது இல்லைங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த படத்துல. ஏன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். சரியா 17 மாதங்களுக்கு முன்னால் நவம்பர் மாசம் போன நவம்பருக்கு முன்னால நவம்பர்ல வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொமோ வெளியிட்டாங்க 17 மாசத்துக்கு முன்னால. அந்த ப்ரொமோவுக்கு இந்த படத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க நல்லா பாத்தீங்க கூட அந்த ப்ரொமோ எடுத்து பாருங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அது பாத்தீங்கன்னா ஒரு ஆப்கானிஸ்தானுக்கு நடுவுல நின்றுகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல்ல காயல்பட்டோ ஒரு கேங்ஸ்டார்னு சொல்றதும் இப்பவும் அந்த தக் லைஃப் லோகோல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக் கட்சிக்கு உரிய வந்து ஒரு பிறை வடிவம் அதுல ஒரு நட்சத்திரமும் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த படத்துல எதுவுமே கன்வே பண்ணல. அப்போ 17 மாசத்துக்கு முன்னாடி அந்த படம் தூங்கும் போது அவங்க எடுத்த ஸ்கிரிப்டுக்கும் இன்னைக்கு இவங்க எடுத்திருக்கிற இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய மாத்தி எடுத்திருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது இந்த படம் பார்க்கும். நெறைய கதாபாத்திரங்களா அவங்களும் சரியா பண்ணியிருந்தாங்க. ஆனா, யாரையுமே சரியா யூஸ் பண்ணலையோ அப்படின்னு தோணுது. ஆமா. இல்ல சிலம்பரசனா இருக்கலாம், த்ரிஷா, அ அபிராமி, நாசர் இல்ல நெறைய அந்த திரைக்கதையில வந்து நீங்க எந்த சீன் எப்போ வேணுமாலும் பார்த்துக்கலாம். அதனால உங்களுக்கு படம் பார்க்கும்போது பாதிக்கப்படாது. திரைக்கதையில ஒரு கதாபாத்திரத்துக்கு இன்னொரு கதாபாத்திரத்துக்கு தொடர்பும், ஒரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்குமான தொடர்பு ரொம்ப குறைவா இருக்குது. அவர் 2, 3 வசனங்கள மட்டும் கன்டினியூட்டி பார்த்துருக்காங்க. அந்த அம்மா இவரோட ஒய்ஃபா வர அபிராமி வந்து, "நீ யாரு? நீ சொல்லுவியா? என் பேர் நீ யாருன்னு எனக்கு தெரியலன்னு" அவங்க சொல்ற வசனத்துக்கும், அதுக்கு பின்னால அந்த அம்மா ஞாபகத்தெல்லாம் மறந்தபோது, அங்க வர பேசுற வசனத்துக்கு, அந்த கன்டினியூ வசனத்துக்கு தான் பார்த்துருக்காங்க தவிர காட்சிக்கு அவங்க பார்க்கல. அதுமாதிரி த்ரிஷாவுக்கும் வந்து ஆரம்பத்துல வந்து என் பேரை சரியா சொல்லுங்கன்னு சொன்னா அவர் தப்பு தப்பா சொல்லுவாரு. அப்புறம் அந்த அம்மா கிளைமாக்ஸ்ல விழுந்து கிடக்கும்போது அதை வந்து கரெக்டா சொல்றாருங்கிற இந்த கண்டினியூட்டி இருக்க தவிர மற்றபடி காட்சிகள்ல ஒரு திரைக்கதையில ஒரு நேர்த்தியும் ஒரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்குமான ஒரு தொடர்பும் இல்லை அப்படிங்கிறதுனால அது சிதைஞ்சு போகுது. அப்ப நீங்க தொடர்புபடுத்திருந்தீங்கன்னா ஒவ்வொரு கதாபாத்திரமும் முக்கியமா இருந்திருக்கும். கமலும் சிம்புவும் சண்டை போடுறாங்க. சண்டை ஆமா. போடுற காட்சி நல்லா தான் இருந்துச்சு. போட்டுக்கிட்டே இருக்காங்க. முடிக்கவே இல்ல. கிளைமேக்ஸ்ல முடிக்கவே மாட்றாங்க. ரொம்ப நேரம் வயசானவரை எவ்வளவு நேரங்க வயசானவரை சண்டை போடுறதுக்கு ஒரு இளைஞருக்கு எவ்வளவு அப்பா வயசு உள்ளவரோட எவ்வளவு நேரங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ அதுல வந்து சிம்பு கொண்டையெல்லாம் போட்டு நிறைய முடி வளர்த்துருக்காரு. அது மாதிரி கமல் யாரும் வளர்க்க சொல்றீங்க? யாரும் ஆகாத ஆள் கமலுக்கு ஐடியா கொடுத்துருக்கு. பாவமா இருக்கு கமலை பார்க்கும்போது. இந்த படத்துல அவரு பின்பகுதியில வந்து தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிற பரிதாபம் ஒரு மாதிரி இருக்காரு பார்க்கறதுக்கே. அவர் பரிதாபமா இருக்கிறாரு. அவரு இருக்கிறார். இன்னொரு பக்கத்துல சிம்புவும் இவரையும் கம்போஸ் பண்ணி காட்டும்போது இன்னும் ரொம்ப பரிதாபமா தர்றாரு. அதுக்கப்புறம் கிளைமாக்ஸ்ல குடுமி போட்டு போறாருங்கிறது அந்த காஸ்டியூம் கமல்ஹாசன் கொடுத்த காஸ்டியூம் ரொம்ப பரிதாபம். அவர் மேல இன்னொரு பரிதாப உணர்வு ஏற்படுத்துது. இந்தியன் 2க்கு இந்த படம் பரவாயில்ல அப்படின்னு கூட ஒரு இந்தியன் 2 கமெண்ட். வந்து நான் ஓடிடில தான் பார்த்தேன். ஒரு 10 நிமிஷம் தான் பார்த்தேன். அதனால அது பத்தி நம்ம அதுக்கு மேல என்னால அந்த படத்த பார்க்க முடியல. அதோட இத ஒப்பிட முடியாது. ஆனா இந்த படம் வந்து இவங்க குடுத்த பில்டப் இருக்குல்ல, பயங்கரமா. அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல. உண்மையில் இந்த படத்த பார்க்கணுங்கிற எண்ணத்த நம்மளே முதல்ல போய் பார்க்கலாங்கிற எண்ணத்த ஏற்படுத்தினதுக்கு அந்த கன்னட இனவெறியர்கள் தான் முக்கிய காரணம். உண்மையிலே பெங்களூர்ல இந்த படத்த ரிலீஸ் பண்ண விடாம பண்ணாய்ங்களா கன்னட இனவெறியர்கள். அவங்க இல்லன்னா இன்னைக்கு 2 நாளைக்கு இந்த ஷோ தீவிரமா புக் ஆயிருக்குமா என்னன்னு தெரியாது. அதனால கன்னட இனவெறியர்கள் தான் இந்த படத்துக்கான ஒரு சிறப்பான ஓப்பனிங்க குடுத்துருக்காங்கன்னு தோணுது. ரஹ்மான் இசையில ஒரு 2 பாட்டு நல்லா பாட்டு இருந்துச்சு. வரும்போது அந்த பாட்டு வந்து பாட்டுக்கான இசை அது வந்து பார்க்கும்போது உற்சாகமா இருக்குது அந்த காட்சி. ஆனா அது கூட ஃபுல்லா வரல. காட்சி அமைப்புகள் ஒன்றும் பாடல் காட்சி முழுசா அமைப்புகள் வரல. சிறப்பா இல்ல. சிறப்பா ஒன்றும் இல்ல அது பார்க்கறதுக்கு. ஆனா த்ரிஷாவோட கதாபாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சோ. வித்தியாசமா இருக்குது. ஆனா அது கொஞ்சம் அருவருப்பா இருக்கு.
நீங்கள் வந்து கமல் வந்து பையனாவே வளர்க்குறாரு. அதுக்கப்புறம் இல்ல அண்ணன் தானே கூப்பிடுறாரு. அண்ணன் கூப்பிடுறாரு. அப்பா, மகன் சின்ன குழந்தையா இருந்தாலும் எடுத்து வளர்க்குறாரு. அப்பா, மகன் இல்ல உறவு அதுக்கு இருக்குது. தான் தம்பின்னு சொல்லிட்டாரு. தம்பின்னு ஆனா அவன் தம்பி சொல்றான். பண்ற காரியமா இதுன்னு அவன் கேக்குறாங்க. அண்ணன்னு சொல்றான். ஆனா அவரு வந்து என்ன அப்பான்னு கூப்பிடணும்னு தான் ம். அவர் சொல்றாருங்கிறதோ, அப்படி ஒரு உறவுல வந்து அவங்க 2 பேரும் ஒரே பெண் கூட உறவு வச்சுக்கிறாங்கங்கிறத வந்து அது கொஞ்சம் சங்கடமா இருக்குது. அது ம். சரியா இல்ல. அந்த கேரக்டர வச்சுக்கிட்டு இவங்க 2 பேர் சொல்லியிருக்கலாம். அப்புறம் அந்த அம்மா ஒரு பெண்ணியம் சார்ந்து பேசுறக்கு ஆண்கள், பெண்கள்னாவே உங்களுக்கு 2 பேருக்கு இப்படித்தான்னா சொல்லுது. சொல்லிட்டு அந்த அம்மா வந்து தன்னைய வந்து நான் சாக்கடைன்னு சொல்லிக்குது. அப்புறம் ஏன் பெண்ணியம் பேசுதுன்னு தெரியல. நான் இந்த சாக்கடை என்ன பண்ண போறீங்கன்னு கமல்ட்ட பேசும்போது இதே இந்த டயலாக் ஏன் வைக்கிறாங்க? அப்ப ஏங்க பெண்ணியம் பேசுறீங்க? அந்த பெண் வந்து ஒரு மும்பைல ஒரு விலைமாதரா இருந்து ஒரு கூட்டு வந்து வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களும் வாழ்றாங்க. அதுக்கப்புறம் இவன் இந்த சிம்பு அவர் கூட இருக்கிறாருன்னு வந்திருந்த பிற்பாடு, அந்த பெண் வந்து இவங்களும் தானே இருக்கிறாங்க. அப்ப சாக்கடைன்னா இவங்களும் தானே சாக்கடைன்னு வரணும். அப்புறம் இவ்வளோ பெண்ணியம் பேசிட்டு கடைசியில அந்த அம்மா வந்து நான் ஒரு சாக்கடைன்னு சொல்றது, ஒரு ஆண் எழுதின வசனம் கண்ணோட்டமா தான் இருக்குது அது. அந்த சாக்கடைன்னு அந்த அம்மா சொல்றத தவிர்த்திருக்கலாம்னு தோணுது. வில்லன்னு ஒருத்தர் இருக்காரு. எனக்கு ஏதாவது வேலை குடுக்கணுன்ற மாரி அவரு ஏங்க 2 வில்லன் இடத்துல ஒரு மெயின் வில்லனுக்கு இவங்களுக்கு தான் கதை ஆரம்பிக்கும். ஆ. கதை படுத்ததற்கும், படத்துல வந்து வில்லன் யாருமே இல்ல. யார் பக்கம் இருந்து இந்த படத்த வந்து நம்ம பார்ப்பது, யாருக்கு எதிராக பார்க்கிறதுங்கிற கேங்ஸ்டர் கதையில ரொம்ப முக்கியமானது. அதுவே இங்க அடிபட்டு போச்சு. ம். நீங்க ஓப்பனிங்ல ஒரு பெரிய வில்லன் வர்றாரு. அவரு வராரு, அவர் பழி வாங்குறாரு. ரொம்ப செயற்கையான கடைசி வரைக்கும் வராரு. காட்சி அமைப்புகள் இருக்குது. அவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்புறம் போன உடனே வருவார். இதெல்லாம் நெறைய அவர் படத்திலேயே மணிரத்னம் படத்திலேயே பார்த்துருக்கிறோம்ல. அப்படிதான் ஒரு ஓப்பனிங் இருக்குது. அதுல வந்து கமல் வந்து 94 அது மணிரத்னம் ஒண்ணு நடிச்சிருக்காரு. பீரியட்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டணும்னு அவர் மண்டையில யாரோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டாங்க போல தெரியுது. 94ல கலர் படம் வந்து 1966லயே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இவரு 94 பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டுறாரு. பெரிய பெரிய பீரியட் படம் மாரி. இவரே 94லலாம் படம் எடுத்துட்டாருல்ல. இவரு நாயகன்லாம் கலர் படம் தளபதிலாம் கலர்ல தானே எடுத்துட்டு இருந்தாரு. 94 பீரியட்னா அது கலர்ல காட்டணும்னு காட்டுறாரு. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டணும்னு காட்டுறாரு. பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டுறதுக்கு பீரியடுங்கிறதுக்காக மட்டும் காமிச்சிருக்க மாட்டாருன்னு தோணுது. இன்னொன்னு பிளாக் அண்ட் ஒயிட்ல நீங்க வந்து அந்த காலத்த காட்டும்போது, கலர்ல காட்டும்போது நெறைய டீட்டெயில்ஸ் காட்ட வேண்டியிருக்கும். அத மைனஸ் பண்றதுக்காக கூட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிச்சா நெறைய டீட்டெயில்ஸ். ஏன்னா அ அவுட்டோர்லாம் காட்டும்போது நீங்க வந்து நெறைய டீட்டெயில்ஸ் ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம். பிளாக் அண்ட் ஒயிட்னா நீங்க அத பிளர் ஆயிடும்ல. படம் தெரியாது. அப்படி கூட அத வச்சிருக்கலாங்க. ஆனா கேங்ஸ்டர்ன்னும்போது ஏதோ ஒரு எலிமெண்ட் ஒரு நோக்கம் இருக்கும். அதான் வில்லன். இதுக்காக அதான் அந்த அப்படின்னு. வில்லன் வரான்ல ஓப்பனிங்ல. அந்த நாயகன்ல வந்தா மாரி, தளபதியில வந்தா மாரி வில்லன் வராரு. கமல் வந்து 90கள்ல உள்ள ஒரு மாரி அவர் ப்ளீச் பண்ணியிருக்காங்க. பிளாக் ம். அண்ட் ஒயிட்ல. அந்த மாரி சின்ன வயசுல வராரு. அப்ப அந்த பையன கூட்டு போறாரு. ஒரு பாய் நாயகன்ல கமலஹாசன் எடுத்து வளர்த்தா மாரி. இதுல இந்த நாயக்கர் அப்படின்னு இவங்க பேர் வச்சது கூட வேலு நாயக்கரோட ரிலேட் பண்ணி கூட வச்சிருக்கலாம். இவரு கூட்டு போய் அந்த பையன வளர்க்குறாரு. இப்படிலாம் வருது. அப்படி வருது. அவன் தான் மெயின் வில்லன் வருது. அதுக்கப்புறம் இவங்க கூட இருந்தவன பண்ணிடுறான். பிறகு போதுன்னு. அதுவரைக்கும் வில்லன் அவன் தான் படுது. அதுக்கப்புறம் இவங்களே வில்லனா மாறிடுறாங்க ஒவ்வொன்னும்போது. அது படுத்து போகுது. அப்ப ம். இவங்களே வில்லனா மாறிடுறாங்க. அது வந்து ஒரு ஒரு அதுல ஒரு ஒரு சஸ்பென்ஸும் இல்ல. எதிர்பாராத விதமாக இவங்க வில்லனா இருப்பாங்கங்கிறதுல ஒவ்வொரு காட்சியிலுமே அது தெரியும். இவரே முன்னாலேயே சொல்றாரு. "நீ என் கூட இருக்கும்போது எங்க போன?" அப்படின்னு சிம்புவ பார்த்து சந்தேகப்படும்போது, அது உடைஞ்சு போகுது. ஆ. நான் கூட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் மாறுறாருங்கிறது வந்து மெயின் வில்லன விட்டுட்டு, இவங்க கூட இருக்கிறவங்கள வில்லனா மாத்துறதுல ஒரு சஸ்பென்ஸ் கூட இல்லாம, ரொம்ப சாதாரணமா அது இருக்கிறது வந்து படம் சுவாரஸ்யம் இல்லாம போனதுக்கு ஒரு காரணம். யார் பழி வாங்குறாங்கன்னும்போது, நீங்க எம்ஜிஆர் படமா இருந்தா கூட, ஒருத்தன வந்து குத்துறாங்க அல்லது ஏதோ ஒரு படத்துல ரொம்ப கொடூரமா ஒருத்தன வந்து கத்தியில கதாநாயகன் குத்துறான்னு வச்சுக்கங்க. ஒரு கேங்ஸ்டர் படத்திலே ஒரு கொடூரமான வில்லன. படம் பார்க்குறவங்க கத்தியில குத்துறது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும், "விடாதீங்க அவன குத்துங்க" அப்படின்னு அது குத்துறத நியாயப்படுத்துற கண்ணோட்டம் வரும்ல. அது கூட இதுல இல்ல. ம். ம். ஆமா, அதனால ஆமா, வந்து ஆமா. நம்ம யாரோட ஆதரவா இருந்து படத்த பார்க்கறது, யாருக்கு எதிரா பார்க்கறதுங்கிறத முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கன்வே பண்ணதுனால, அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சு போனதுக்கு ஒரு ரொம்ப ஒரு பெரிய அண்ணன் தங்கை சென்டிமெண்ட் இருந்ததுல்ல. ஆமா. ம். அதுதான் ஆரம்பமா இருக்குது. எப்படியாவது அவங்க அப்பாவ குழிக்குள்ள தள்ளிட்டு, நான் எப்படியாவது ஃபோட்டோ வாங்கி ஜோபில சொருகும்போதே சொல்றாரு. நான் ம். எப்படியாவது உன் தங்கச்சியோட சேர்த்து வைப்பேன்னு. அது கிளைமாக்ஸ்ல ஞாபகம் வந்து, அத கொண்டாந்து சிங்க் பண்றாங்கங்கிறது, அது ஒண்ணு மட்டும் தான் சேருது. ம். அது கூட உங்களுக்கு எமோஷனல் ஆவலையே! அந்த பொண்ணு அந்த லேடி பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கனெக்ட் ஆவல. பேசும்போது உங்களுக்கு தோணுதே தவிர, இவங்க ஒண்ணு சேர்ந்துரணும், எப்படியாவது இருந்துரணும்னு தோன்றது அவங்களுக்கு தோணல. அதுக்கப்புறம் பாசமலர் மாரி சிவாஜி கணேசனுக்கு முடிந்த கதையா ம். சிம்புக்கு முடிஞ்சது. ஆனா இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து கமல் மற்றும் மணிரத்னம் பத்தியான ஒரு பரிதாப உணர்ச்சி தான் 2 முதியவர்களும் இந்த படத்த 2 பேரும் சேர்ந்து எடுத்திருக்கிறாங்க. இன்றைய இளைஞர்களுக்கு போட்டியா எடுக்கணும்னு நெனச்சு, நெறைய இடங்கள்ல அவங்க படம் மாதிரியும் இல்லாம, இன்னைக்கான ட்ரெண்டுல அந்த படம் இல்லாம இருக்குது அப்படிங்கிறது ஒரு பரிதாபமா தான் தோணுது படம் பார்க்கும்போது. கடைசியா ஒரு விவசாயியா மாறிட்டாரு. ஆமா. ம்.
அந்த விவசாயியை கூட வந்து டேக் சக்திவேல் அப்படின்னு கூப்பிடணும்னு சொல்லும்போது, டேக் சக்திவேல்னு கூப்பிடுன்னு சொல்லும்போது, தியேட்டர்லேருந்து ஒருத்தன் கூப்பிடுறான் டேக் சக்தி ஒருத்தன் முன்னால அப்படின்னு அதை முடியுது. இயற்கை விவசாயியா மாறி முடிகிறாருன்னு. அதில் வந்து கமல் வந்து இப்பவும் ஆள் பார்க்க நல்லா தான் இருக்கிறாரு. யாரை திட்டமிட்டு அவர் முடி வளர்த்து குடுமியெல்லாம் போட்டு ரொம்ப பரிதாபமா ஆக்கி வச்சிருக்காரு. இஸ்லாமியர் வெறுப்பு இந்த படத்துல இல்ல. ஒரு இஸ்லாமிய வில்லனா கூட யாரும் போடல அப்படிங்கிறது ஒண்ணு. நான் சொன்ன மாரி அந்த 17 மாசத்துக்கு முன்னால வெளியிட்ட அதுக்கும், இதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கிறதா தோணுது. இந்த படத்த டைட்டில் போடுறதுக்கு முன்னால கமல்ஹாசன் பத்தியான ஒரு ப்ரோமோ மாரி போடுறாங்கல்ல, பல்வேறு படங்கள்ல வந்து. ஆமா. இந்த படத்துல வந்த மாரி காட்சியில கூட பார்த்தீங்கன்னா, அதுல தொப்பி போட்ட ஒரு முஸ்லீம் வந்து ரோட்ல சண்டை போடுற மாரி ஒரு காட்சி கட்டாயி போகுது. நீங்க ஆ, கவனிச்சிருப்பீங்க ஆ, ஆ. ஓப்பனிங்ல. ம். அப்ப ஓப்பனிங்ல அது மாரி ஏதோ கன்டென்ட். ஆனா படத்துல எங்கேயுமே தொப்பி போட்ட முஸ்லீம் எங்கேயுமே வரல. ஆனா இந்த படத்த பத்தியான முதல்ல கமல் பத்தி போடும்போது, இந்த படத்தோட கிளிப்பிங்ஸா அதுல வர்ற ஒரு காட்சியில, ஒரு ஒரு ரோட்ல கலவரம் செய்றதுல ஒரு தொப்பி போட்ட முஸ்லீம் ஒருத்தர் வந்து போற மாரியான ஒரு சின்ன ஒரு செகண்ட்ல ஒரு சீன் வந்து போதும் செய்யுது. அப்போ நான் சொன்ன மாரி அவங்க 17 மாசத்துக்கு முன்னால பண்ண ஸ்கிரிப்ட்டுக்கும், இந்த படத்துக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கிறதா தோணுது. ஆனாலும் கமல்ஹாசனுக்கு ஒரு சின்ன ஆறுதலா அவர் இந்த படத்துல ஒரு வசனம் பேசுகிறாரு. என்ன பேசுறாரு? சிம்பு கிட்ட வந்து, "இந்த ஊர் அப்புட்றா, என்னைய நீ கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணியான்னு?" கேட்கிறார்ல அப்பனையே. நான் ஒரு சந்தேகப்படலடா, இந்த ஊர் அப்படி. டெல்லியில ம். இருக்கிறோம் நம்ம. டெல்லியில அப்படிதான் பண்ணிப்பாங்க. ஆண்டவங்க முகலாயர்கள் ஆண்டாங்கல்ல, அப்பனே கொல்றது, மகனே கொல்றதுங்கிறது அந்த ரொம்ப சாதாரண விஷயம்னு ஒரு வசனத்த மட்டும் அந்த இடையில பேசிட்டு போனாரு அப்படிங்கிறது, ஒரு சின்ன ஆறுதல் கமலுக்கு அந்த வசனத்துல இருந்திருக்குன்னு தோணுது. அது ஒண்ணு தான் இந்த படத்துல இருக்குது.